அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 2 நண்பர்கள் மிக நட்போடு பழகி வந்தார்கள். அதில் ஒரு நண்பன் எப்படியோ படித்து முன்னேறி நகரத்தில் குடியிருக்கலானான். அந்த நகர நண்பனை பார்ப்பதற்கு கிராமத்து நண்பன் சென்றான். அந்த நகர நண்பன் கிராமத்து நண்பனை மிக அன்போடு வரவேற்றான். இருந்தாலும் நகர நண்பனுக்கு சற்று கர்வம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அந்த கிராமத்து நண்பன், அறை இருட்டாக இருக்கிறது, விளக்கை கொளுத்து என்றான். இதோ கொளுத்துகிறேன் என்று சொல்லி சுவிட்சை அழுத்தினான். லைட் எரிந்தது. இது எப்படி என்று ஆச்சரியப்பட்டான் கிராமத்து நண்பன். எல்லாம் என்னுடைய விரல் நுனியில் என்றான். எனக்கு கொஞ்சம் வேர்க்கிறது, விசிறி எடுத்து தருகிறாயா? வீசுகிறேன் என்றான். ஓ, இதோ தருகிறேன் என்று சொல்லி சுவிட்சை போட்டான். ஃபேன் ஓடியது, காற்று வீசியது. இது எப்படி என்று ஆச்சரியப்பட்டான் கிராமத்து நண்பன். எல்லாம் என்னுடைய விரல் நுனியில் என்றான் அவன். நீ கிராமத்திலெல்லாம் ரொம்ப பாட்டு பாடுவாயே, எனக்காக ஒரு பாட்டு பாடேன் என்றான் கிராமத்து நண்பன். இதோ பாடுகிறேன் என்று சொல்லி ரேடியோவை ஆன் பண்ணினான். உடனே அதிலிருந்து பாட்டு ஒலித்தது. இது எப்படி என்றான். எல்லாம் என்னுடைய விரல் நுனியில் என்றான் அந்த நகர நண்பன். எனக்கு சுடுநீர் வேண்டும், கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சு தருகிறாயா என்றான். ஓ, தருகிறேன் என்று கூறி பிளாஸ்கில் இருந்த வெந்நீரை உடனே ஊற்றி கொடுத்தான். இது எப்படி என்றான். எல்லாம் என்னுடைய விரல் நுனியில்தான் என்று பெருமையோடு சொல்லி கொண்டான். திடீரென்று மின்சாரம் நின்றது. அனைத்தும் நின்றது. இருள் மயமானது. உடனே அந்த கிராமத்து நண்பன் தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் இருந்த தீப்பெட்டி எடுத்து தீயை பற்ற வைத்தான். வெளிச்சத்தை உண்டாக்கினான். பார்த்தால் தன்னுடைய நகர நண்பன் மயக்க நிலையில் கீழே விழுந்து கிடந்தான். எப்படி விழுந்து கிடக்கிறாய்? ஆச்சரியமாக இருக்கிறதே என்று கேட்டான். அவன் மயக்க நிலையில் இருந்து கொண்டே சொன்னான், எல்லாம் என்னுடைய விரல் நுனியால் தான். சுவிட்சை போடுகிறேன் என்று அருந்து கிடந்த உயரில் கை வைத்து விட்டேன் என்றான் அந்த நகர நண்பன். இது எப்படி இருக்கு? இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.